வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. கோயில் மேனேஜ்மெண்ட்க்கு, இந்த கோயில் டபிகேஸ்வரி கோயிலுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ஓகே, தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரோக்ராம் செய்வோம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தமிழ் மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் வந்து ஐப்பசி. கரெக்டா? ஐப்பசி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரும். ஓகே, இப்போ இந்த சமஸ்கிருதத்தில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர மாதம் சொல்லுவாங்க. ஓகே, இது தாமோதரா. ஓகே, இது வந்து மாதம் இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்னன்னா இதில் வந்து யார் தெரியுதா? பாப்பா உங்கள் பேர் தெரியுதா? முன்னுக்கு வந்துருங்க. தெரியுதா? भैया you know you tau தாமோதரா யா. ஓகே, இது வந்து யார் இது தெரியுதா உங்களுக்கு? தம்பிக்கு வாங்க தம்பி. ஏன் தம்பி தூங்க போய் போயிட்டீங்க? இது யார்? இது கிருஷ்ணா. இது யசோதா. கிருஷ்ணா ராமா. ஐயா யூ நோ யசோதா கிருஷ்ணா. ஓகே, தாமோதரா. தாமோதரா என்ன அர்த்தம்னா தாமனா வந்து என்னதுன்னா கயிறு. ஓகே, உதரனா வயிறு. ஓகேவா? தாமோதரனா என்ன அர்த்தம்னா யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடுறாங்க. எதுக்கு கட்டி போடுறாங்கன்னா கடவுளை வந்து யாரும் வந்து கட்டி போட முடியாது. ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்றாரு. பகவத்கீதை இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா தம்பி? உங்க பேர் என்னது? உங்க பேர் பயப்படாதீங்க. சதீஸ்வரன். இது என்னது? இது சதீஸ்வரன் தெரியலையா? பகவத்கீதா. பையா இது தமிழ் பகவத்கீதா. பட் யூனோ பகவத்கீதா. பகவத்கீதா இது ஹோலி புக். இது வந்து நம்ம பகவத்கீதை வந்து நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் படிக்க வேண்டிய முக்கியமான புஸ்தகம். ஒரு இந்துக்கள் மட்டும் இல்லை, யாரும் படிக்கலாம். கிறிஸ்துவங்களுக்கு என்ன புஸ்தகம்? பைபிள். ஓகேவா? சிஸ்டர் உங்க பேரு என்னது? தாட்சாயினி. தாட்சாயினி. இஸ்லாத்துக்கு அல் குரான். குரான். அப்ப நம்ம வந்து பகவத்கீதா. பகவத்கீதை எவ்ரிவன் எல்லாருமே படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி பகவத்கீதையில வந்து பகவான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா அது அகம் சர்வேஷ பிரபு மத்த சர்வ பகவதே இதி மத்வ பஜிதேமா பூதபாவ சமதிதா. அதாவது இந்த உலகம் கீழோகம் எல்லா உலகத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். சும்மா பூமி அத்த பூமிவா சும்மா பகவான் கிருஷ்ணா கண்ட்ரோல். ஓகே பையா? அப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து பகவான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா வந்து என்ன பண்றாருன்னா யார் வந்து அன்பு கொடுக்குறாங்களோ, யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பகவான் கட்டுப்படுவாரு. இப்போ வந்து கிருஷ்ணருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா நந்த மகாராஜா. ஓகேவா? யசோதா வந்து அம்மா, அப்பா பேரு நந்த மகாராஜா. அவர் வந்து கூப்பிடுவாரு, கண்ணா என்னோட செப்பல் எடுத்துவானே. கிருஷ்ணர் வந்து அவரோட சப்பாத்தியை செல்ஃபர் எடுத்து வருவார். அப்ப யார் வந்து பக்தி பண்றாங்க, யார் வந்து அவரை நாம சொல்றாங்க, யார் இது பண்றாங்களோ பகவானை அவங்க கட்டி போட முடியும். அதனாலதான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மாசம் தாமோதர மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாசம். என்னன்னா இந்த மாசம் தான் தீபாவளி வரும். தீபாவளி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? முக்கியமா பல காரணங்கள் இருக்கு. இல்லை ஜஸ்ட் ஜாலியாக பேசலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்கம்மா எல்லாம் உட்காந்து இப்படி வந்து உட்காந்துங்க. யாரும் பின்னாடி உட்காந்து இப்படி வாங்க, அப்படி நான் முகத்தை பார்க்கணும், அப்படி உட்காந்துங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியும். சிஸ்டர் இப்படி வந்துருங்க. தீயான மனசீசி இப்படி வாங்க. பயப்படாதீங்க, நல்ல யோகா பேசலாம், பேசல. ஓகே, தீபாவளி ஃபங்க்ஷன் எதுக்கு கொண்டாடுறோம்? தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? சதீஷ் தானே பேர்? என்னது? சதீஸ்வரனா? சதீஷ். ஓகேலா? சதீஷ். ஓகேலா? தீபாவளி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 3 காரணம் இருக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கு. அது தெரியுமா? அப்ப உங்க பேர் என்னது? சரஸ்வதி. சஸ்மிதா. தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம்? பையா என்னப்பா தீபாவளி சம்போ இதா தா रामर मरी इंडिया अयोध्या. ओके, satu lagi satu. Ada 3 sebab. Baik no. Kita sudah satu saja. Baik, nama Ranjit. Baik, nama Tanmay. Baik, Ashok. Subhas Kumar. Oh, oke. Baik, you Raju. Baik, you Subhas. Subhas. Baik, you Dinesh. Oh, okay. Thank you. ஓகே, தீபாவளி கொண்டாடுறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காரணம் இருக்கு. நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? 3 காரணம் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு நம்ம வந்து பகவான் ஸ்ரீ ராமர் வந்து கேள்விப்பட்டீங்க? ராமர் தெரியுமா சதீஷ்? ராமர் கேள்விப்பட்டீங்களா? தெரியுமா உங்களுக்கு? ராமர் எப்படி இருப்பாரு? ராமர் கலரப்பா வர்ணாப்பா. ராமர் கலரப்பா. dia punya color Rama kuning. Jamal blue Krishna. Rama hijau.
Bapak ini nama. Hah? Ini. அப்ப ராமர் வந்து ஒரு பச்சை கலர் இருப்பாரு. ஓகேவா? பச்சை கலர்ல இருப்பாரு. ஓகே ஓகே பிரபு இது வச்சுலாம் வரேன். இது வேலைக்கலாமா? பிரபு திருப்பிக்கேன். போட்டோ இருக்கா? போட்டோ எடுத்தா எப்படி பேசலாம்? பின்னாடி மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தீபாவளி நம்ம கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 காரணங்கள் வந்து இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர், பகவான் ஸ்ரீ ராமரோட கையில வந்து என்ன வச்சிருப்பாரு? கத்தி. ராமர் கையில புல்லம் வச்சிருப்பாரா? கத்தி. ராமர் கையில என்ன வச்சிருப்பாரு? அக்கா நீங்க சொல்லுங்க. ஓகே, இத பணத்தை தெரியாது நினைக்கிறேன். இதான் வந்து யாரு? கத்தி கிருஷ்ணா. அது யாரு? அம்மா அம்மா பேரு யசோதா. புரியுதா? பாப்பா உங்க பேர் என்ன சொன்னீங்க? சஸ்மிதா. 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 இது யாரு? ராமரா? கிருஷ்ணா. கிருஷ்ணா அது பக்கத்துல யாரு? அம்மா பேரு யசோதா. ஓகேவா? பகவானை வந்து யாரும் கட்டி போட முடியாது. ஏன் வந்து கட்டி போடுறாங்கன்னா பகவான் வந்து அன்பால மட்டும்தான் கட்டி போட முடியும், வேற யாரும் கட்டி போட முடியாது. மகாபாரத பொருள் மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? மகாபாரதம் வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து ஒரு நாள் வந்து கிருஷ்ணரை சாப்பாடு கூப்பிடுறாரு. ஆனா பகவான் வந்து துரியோதன வீட்டுக்கு சாப்பிட போல. ஆனா அவர் யார் வீட்டுக்கு போனாருன்னா அவரோட சகோதரன் விதுரர் வீட்டுக்கு தான் போறாரு, சாப்பிடுறதுக்கு போறாரு. ஏன்னா அவர் ஏழையா இருந்தாலும் அவர் அன்போடு கூப்பிடுறாரு. துரியோதனன் வந்து பணக்காரர், அவர் எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிடல. காரணம் என்ன? யாரு அகங்காரம், யார் வந்து இதா இருக்கிறாங்களோ, ரொம்ப வந்து இதை பெரியவன் காட்டுறாங்களோ, அங்க பகவான் வந்து அவங்களை கொண்டு பண்ண முடியாது. யார் எளிமையான பக்தி, சாதாரண பக்தி, நீங்க ஒரு பூவை காட்டி தண்ணி வச்சா கூட பகவான் அன்போடு செஞ்சீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அவர் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார். ஓகே ஓகே, புரியுதா சுஸ்மிதா? அப்ப முதல்ல தீபாவளி. எஸ், தீபாவளி நம்ம கொண்டாடுறதுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்கு. ஒரு காரணம் வந்து தீபாவளி வந்து ராமர் ராமர் வந்து காட்டுல இருந்து அயோத்தியாக்கு வராரு. அப்ப ரொம்ப நாள், எத்தனை 16 வருஷத்துக்கிட்ட ரொம்ப நாள் வந்து காட்டுல இருந்து ராவணன் சண்டைலாம் போட்டு சீதாவை காப்பாத்தி கொண்டு வரும்போது அயோத்தியில வரும்போது எல்லாரும் வந்து விளக்கு ஏற்றிக்கிறாங்க. ஓகேவா? தீபத்தை ஏற்றிக்கிறாங்க. தீபத்தை ஏற்றி வச்சனால எல்லா பாதையும் தீபம் ஏற்றிக்கிறாங்க, விளக்கு ஏற்றிக்கிறாங்க. அதனால தீபாவளி. ஓகேவா? புரியுது உங்களுக்கு? அது முதல் காரணம். 2வது காரணம் வந்து நரகாசுரன். நரகாசுரன் வந்து யார், எப்படி இருப்பான்? நரகாசுரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 16,000 ராணிகளை, பெண்களை வந்து கடத்தி வச்சு அவர் வந்து இது பண்ணிப்பாரு. நரகாசுரா dia kidnap 16,000 ராணி. tahu kan? lepas tu பிறகு வந்து என்னன்னா அந்த நரகாசுரனை வந்து வதம் பண்ணாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லா அசுரையும் சாவடிச்சிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. நரகாசுரனை மட்டும் செலிப்ரேட் பண்றாங்க. Naragasura Krishna bunuh ramai asura, betul? Sebab apa Naragasura itu special sikit? Naragasura dia anak Bhagawan Krishna. Itu Varaha Avatar. Varaha Avatar and Bhuma Devi, dia punya anak Naragasura. Naragasura வந்து யாருன்னா Varaha Avatar கேள்விப்பட்டீங்க? Varaha Avatar பன்றி ரூபத்துல பகவான் அவதாரம் எடுத்தாரு. ஒரு அசுரன், அதாவது இரண்யாக்ஷா ஒரு அசுரன் வந்து இந்த பூமியை தூக்கி கடல்ல போட்டாரு. இப்ப கேட்கணும் காமெடியா இருக்கும், ஆனா இதெல்லாம் உண்மையே நடந்தது. ஓகேவா? அப்ப பகவான் வந்து பூமாதேவி காப்பாற்றும் போது அந்த பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் காப்பாத்துறாரு. அப்ப அந்த பன்றி ரூபத்தில் இருந்த பகவான் பேர் என்னது? வராக அவதாரம். ஓகே, புரியுதமா? வராக அவதாரம் பன்றி ரூபத்தில் இருப்பாரு, உடம்பு மட்டும் மனச உடம்பு. அப்ப அந்த வராக ரூபமும் பூமாதேவியும் வந்து ஒன்னா அந்த வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவங்க தான் வந்து யாரு? நரகாசுரா. புரியுதாமா? உங்களுக்கு புரியுதா? வராகருக்கும் பூமாதேவி பிறந்ததான் நரகாசுரன். ஆனா நரகாசுரன் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பையன், பகவானுடைய பையன். ஆனா கெட்ட சகவாசம் இருந்துச்சு. itu Naragasura dia anak itu Krishna punya, tapi dia punya kawan jahat. Sebab tu Naragasura pun menjadi jahat. Paham tak ya? Paham, you paham? Oh, tapi nanti dia translate itu Hindi punya.
ஓகே, அப்ப வந்து என்னன்னா அப்ப நரகாசுரன் வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து பகவான் பையனா இருந்தாலும் அவனுக்கு கெட்ட சகவாசம் இருந்தனால அவரும் வந்து கெட்டனா ஆனாரு. ஓகேவா? அம்மா நீங்க இப்படி திரும்பி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் நம்ம கிளாஸ் கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்ச நேரம் கவனம் செலுத்துங்க. ஓகே, அப்ப நரகாசுரனை 14 ராணி கிட்ட இருந்து காப்பாத்தி கிருஷ்ணன் சாவடிச்சாரு. அந்த சாவடிச்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளும் பிறகு வந்து ராமர் அவதாரத்துல ராமர் அயோத்திக்கு வந்த நாளும் பிறகு 3வது காரணம் கிருஷ்ணர் அவங்க அம்மா வந்து இந்த உரல்ல கட்டி போட்டாங்க. இந்த 3ம் வந்து ஒரே நாள் நடக்குது, அதாவது வேற வேற காலகட்டத்துல. அதனால இந்த நாளை வந்து நம்ம தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். 3 காரணம். ஒண்ணு நரகாசுர சாவடிச்சது, புரியுதா? 2வது ராமருக்கு விளக்கு ஏற்றி கூப்பிட்டாங்க, அதாவது ராமருக்கு அயோத்திக்கு வரும்போது. 3வது சொல்லுங்க சதீஷ், கிருஷ்ணாவை அவங்க அம்மா வந்து உரல்ல கட்டி போட்டாங்க. இது 3மே வந்து ஒரே நாள் நடந்தனால அது ரொம்ப மங்களகரமான நாள். அதனால அதை தீபத்தை ஏற்றி வச்சு தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். ஓகே, புரியுதா? இப்போ இந்த போட்டோ இந்த வந்து என்ன சொல்லுதுன்னா, முக்கியமாக என்னன்னா இது ஒரு குட்டி கதை இருக்கு. ஓகேவா? ஏன் வந்து யசோதா வந்து கட்டி போறாங்கன்னு. ஓகேவா? யசோதா தேவி வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து நிறைய வந்து மாடுகள் நிறைய இருக்கும். கிருஷ்ணர் வீட்டில் நிறைய மாடுகள் இருக்கும். அந்த மாடுகளால் செய்யக்கூடிய பால்ல வந்து அவங்க கிருஷ்ணருக்காக வெண்ணெய் தயிர்லாம் செய்வாங்க. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நாள் காலையில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அவங்க அம்மா வந்து தயிர் கடையிறாங்க, காலையில் தயிர் கடைவாங்க. அந்த தயிர் கடையும் போது என்ன ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணர் ஏறி வந்துட்டாரு, பேபி கிருஷ்ணர். அம்மா 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 சேர்த்து வராரு. அப்ப கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ண தூக்கி மடியில குறைச்சிக்கிறாங்க. அப்ப தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அப்ப கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் கொதிச்சு இருக்கு, அது கிருஷ்ணருக்காக தான் செய்யறாங்க. அப்ப திடீர்னு கிருஷ்ணர் இறக்கி விட்டு போகும்போது அப்ப அவங்க அம்மா வந்து இறக்கிட்டு போனோன்னே கிச்சனுக்கு போனோன்னே அப்ப கிருஷ்ணருக்கு வந்து நிறைய டென்ஷன் கோபம் ஆயிட்டாரு. என்ன என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மின்னுக்கு தயிர் கடைஞ்சாங்கல்ல அந்த தயிர் பானை என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அதை உடச்சிட்டாரு, கல்லால உடச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அதை கொஞ்சம் எடுத்து குரங்குக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டாரு, பக்கத்துல குரங்குக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப அம்மா வந்து பார்க்கும்போது இந்த குரங்குக்கெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த தயிர் பானை வந்து நாசமாக்கிட்டாங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, அவரை வந்து தோட்டினாங்க கப்சி எடுத்து. பிறகு வந்து அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஓடினாரு. பிறகு வந்து அவங்க அம்மா புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த திருந்தா பின்னாடி இது வந்து இதான் உரல், அதை அரிசி இடிப்பாங்க அந்த காலத்துல. அப்ப என்ன பண்ணாங்க, உனக்கு இதை நான் கட்டி போறேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்க வந்து கிருஷ்ணர் கட்டி போறாங்க. கட்டி போடும் போது அந்த கயிறு பாய்க்கும் போது அந்த கயிறு வந்து கட்டும் போது அவங்க பத்தல. ஏன் பத்தலைன்னா பகவான் யாரும் கட்டி போட முடியாது, அவரு விருப்பப்பட்டாதான் அவர் கட்டி போட முடியும். அப்ப என்ன பண்றா, அவங்களுக்கு எத்தனை கயிறு போட்டு கட்டுறா கட்ட முடியல. கடைசியா வந்து அவரே வந்து கட்டி போடுறதுக்காக அவரே வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, அவரே கொஞ்சம் சுருட்டிக்கிறாரு. சுருட்டோடனே அதுக்கப்புறம் தான் அவர் கட்டி போட முடியும். இது என்னன்னா ஆக்சுவலி வந்து என்னன்னா அன்பால தான் பகவான் கட்டி போட முடியும். அப்ப இந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா தாமோதரா இதுவும் வந்து அன்பால நடக்குது. பிறகு வந்து அயோத்தியா ராமரை கூட்டு வரதுக்கு விளக்கு போடுறாங்களே அதுவும் அன்பால நடக்குது. பிறகு வந்து நரகாசுரன் வந்து அந்த ராணியை கடத்திச்சனால கிருஷ்ணர் வந்து அந்த ராணியை காப்பாற்றோட அவங்க ராணிகளும் வந்து பகவான் கிட்ட அன்பு செய்யறாங்க. அதனாலதான் நம்ம தீபாவளியை வந்து நம்ம முக்கியமாக இந்த 3 காரணங்களை நம்ம வந்து கொண்டாடுறோம். புரியுதா? யாருக்கும் அடுத்தோட கேட்டாங்கன்னா தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்கன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். புரியுதா சதீஷ்? ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து வெறும் பகவான் கதையில மட்டும் பேசுறது கிடையாது. முக்கியமா நம்ம இந்த எல்லாரும் வந்திருக்கீங்க, முக்கியமா சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப இது வந்து என்னது, பகவத்கீதா. இத்தா சுமித்ராவா சுஸ்மிதாவா என்னது பகவத்கீதா. பகவத்கீதா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து தெரியுது கிடையாது, நிறைய பேர் படிக்கிறது கிடையாது, நிறைய இடத்துல வந்து அது வந்து கேட்கறதும் கிடையாது. ஆனா இஸ்லாத்திலும் கிறிஸ்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க குரான் பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க. இப்ப பகவத்கீதை நிறைய பேர் சொல்லுவாங்க இது சண்டை புஸ்தகம், இது மகாபாரதம் வந்து சண்டை புஸ்தகம் இல்ல, இது பல பேர் பல கருத்துக்கள் இருப்பாங்க. ஆனா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லுது. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ். இது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சுமித்ரா புரியுதா? அப்ப பகவத்கீதையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா இதுல வந்து ஒரு சண்டை புக்கு சண்டை கதை மட்டும் கிடையாது. புரியுதா சதீஷ்? நீங்க என்ன நினைச்சீங்க இதுக்கு முன்னாடி பகவத்கீதை என்ன நினைச்சீங்க சிஸ்டர்? நீங்க பேர் என்னது? ராஜா. நீங்க இதுக்கு முன்னாடி பகவத்கீதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல என்ன நினைச்சீங்க நீங்க? தமிழர்கள் பத்தி எழுதிருக்கோம். ஓகே. சுஸ்மிதா இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? அம்மா நீங்கம்மா சும்மா சொல்லுங்க, என்ன உங்களுக்கு என்ன ஒன்றும் வைக்கப்பட வேண்டாம். வரலாறு. ஓகே சிஸ்டர் நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவத்கீதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க?
சும்மா சொல்லுங்க என்ன நினைச்சீங்க? நான் ஒண்ணு பேசுனா போரிங்கா இருப்பேன். சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஓகே, வெரி குட். அக்கா நீங்க அப்படி காப்பி பேசா? அதாவது அண்ணா நீங்க பகவத்கீதை கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? சும்மா சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி வாழணும் அது தத்துவம்னா அதுல இருக்கு. ஓகே, வாழ் தத்துவம் இருக்கு. ஓகே, பகவத்கீதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். இது வந்து சண்டை புத்தகம். சிலருக்கு சொல்லுவாங்க இது வீட்டை வச்சு சண்டை வரும் அப்படின்னா, இது இல்லாத வீட்டுல கூட சண்டை வருது, நாட்டுக்கு சண்டை வருது, எல்லாரும் இதெல்லாம் வந்து காரணம் இல்லை. இது நம்ம வந்து ஒரு காரணம் உருவாக்குறது. பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு, ஒரு கருத்து வந்து என்னைக்குமே மக்களுக்கு வந்து தீமையை கொடுக்காது, அது நல்லதுதான் கொடுக்கும். அது பகவத்கீதை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லா வகையான விஷயங்களுக்கு நம்ம ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம், நம்மளுக்கு ஏன் கஷ்டங்கள் ஏற்படுது, இந்த கஷ்டங்கள் வந்து நம்ம கேட்கவே இல்லையே, ஆனா கஷ்டங்கள் நம்ம கேட்டு வருதா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மறுபிரிவு இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து கடவுள் இருக்கிறா இல்லையா, அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த பிரிவுக்கு எப்படி போறது, ஏன் சில பேர் கஷ்டப்படுறாங்க, நல்லது செய்யறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டது செய்யறாங்க ஏன் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகள். தியானம்னா என்னது, இது எல்லாத்தையும் பற்றியும் மொத்தமா சொல்லக்கூடியது பகவத்கீதா. அதாவது வேதங்கள், உபநிஷங்கள், பெரிய பெருசா புக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் காலம் பத்தாது. உபநிஷங்கள் வேதங்கள்லாம் படிக்கிறதுக்கு உண்மையாக்கா. இப்ப நம்மளுக்கு வேதங்கள் எத்தனை இருக்கு கேட்டா தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. உபநிஷங்கள் கேட்ட தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு வந்து புராணங்கள் எவ்வளவு நிறைய இருக்கு, எல்லாம் பல கதைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு புழிஞ்சா எல்லாத்தையும் சாரமா ஆக்கி ஒரே ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பகவத்கீதா. இதான் பகவான் கிருஷ்ணன் டைரக்டா பேசுறாரு. இது வந்து இந்துக்கள் படிக்கணும், இது ஹரே கிருஷ்ணா மட்டும் தான் படிக்கணும், இவங்க சைவமாக தான் படிக்கணும் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், அந்த வாஷிங் மிஷின் வந்து எப்படி பூட்டுறது, எப்படி கழட்டுறது, எங்க ஒயர் போடுறது எல்லாமே போட்டுருக்கணும், புக் இருக்குல்ல. ஒரு டிவி வாங்கணும், டிவி எங்க ஒயர் போடுறது புக் இருக்குமா இருக்கா சதீஷ்? அதே போல அந்த புக்கு ஃபாலோ பண்ணா அந்த டிவி அந்த வாஷிங் மிஷின் கரெக்டாக போட்டுற முடியுமா இல்லையாக்கா? அந்த புக்கு பார்த்து நம்ம அழகாக செஞ்சிடலாம். அதே போல நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நன்மை எது தீமைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புக்கு தான் வந்து பகவத்கீதா. இது இந்து, முஸ்லீம், சைனா, ஜப்பனீஸ் எல்லாரும் படிக்கலாம். புரியுதா? என்ன தம்பி இவங்க எங்க படிங்க, இப்படி பாருங்க. அப்ப இந்த புக்கு வந்து யார் வேணாலும் படிக்கலாம், யாருக்கும் தடை கிடையாது. இது வரை இந்துக்கள் மட்டும் தான் படிக்கணும் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் யார் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம யார் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சதீஷ் சொல்றாரு, நான் சதீஷ்னு. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உடம்பு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? புரியுதானே? நம்ம வந்து இந்த உடம்பு வச்சுக்குவோம். ஆனா நம்ம இறந்த பிறகு ஏன் இந்த உடம்பு வந்து அசைய மாட்டுது? பூசா உலகம் சொல்லுங்க, யாரும் வந்திருக்கீங்க பூசா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த உடம்பு கை கால ஆட்டுறோம், ஓகே. ஆனா நம்ம இறந்த பிறகு ஏன் இந்த உடம்பு அசைய மாட்டுது, ஏன் நம்ம இந்த உடம்பு வந்து பேச முடியாது? இப்ப நம்ம வாயில வந்து சதீஷ் வாயில ஒரு லட்டு எடுத்து லட்டு சாப்பிட முடியுங்களா? லட்டையும் சாப்பிட முடியுங்களா செய்யுங்க? ஆனா நம்ம இறந்த பிறகு, இப்ப நான் இறந்த பிறகு இந்த லட்டு எடுத்து வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? ஏற்கனவே ஆக்டிவா இருந்த உடம்பு ஏன் இப்ப ஆக்டிவா இல்ல? என்ன இருந்துச்சு இப்ப அப்ப என்ன இல்ல? உயிர் வேற, ஆத்மா வேற. அக்கா நீங்க உள்ள ஒண்ணு இருந்துச்சு, அது என்னது? அது என்ன இல்லாம போச்சு? ஜோதி சொல்லலாம். ஜோதி, இதயமா? இதயம் ஓகே. வேற சிஸ்டர் நீங்க? ஆன்மாவா? ஆன்மா ஓகே. அதாவது உள்ளுக்குள்ள வந்து இருக்குது பாத்தீங்கன்னா இதயம்லாம் இருக்கு. இதயம்லாம் வந்து அதுதான் ஒரு பாட்டு, ஒரு பாகம், ஆர்கன். ஆனா நமக்குள்ள இருக்கிறது பத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆக்டிவா இருக்கணும், கை கால் ஆட்டுறேன் எல்லாம் நீங்க கேக்குறீங்க, எல்லாமே ஆக்டிவா இருக்கும்ல. இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. என்னது? ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா உள்ள இருந்தாதான் இந்த மொத்த பாடியும் வந்து வேலை செய்யும். ஆத்மா சோல், இந்த ஆத்மா ஜீவாத்மா சொல்லுவாங்க. இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு வந்து பாய்க்க முடியாது, அதுக்கு பேரு மரணம். புரியுதா சத்தி? புரியுதா? அதனாலதான் வந்து பகவத்கீதையில ஆன்மீக விஷயம் முதல் விஷயம் வந்து என்னதுன்னா, ஆன்மீக விஷயத்துல முதல் விஷயம் வந்து என்னதுன்னா நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப வீட்டுல நம்ம நம்ம அந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல, கண்ணாடி நம்ம அலங்காரம் பண்றோம். நம்ம உடம்ப பார்த்து நம்ம ஃபேஸ்ல பார்த்து அலங்காரம் பண்றோமா இல்லையா? இப்ப உண்மையிலே வந்து நம்ம யாரு? இப்ப நம்ம ஒரு நாள் வந்து இறந்துடுறோம்னு வச்சுங்களேன், அப்ப நம்மளால அசைய முடியல. அப்ப உண்மையிலே நம்ம வந்து யாரு?
இந்த உடம்பா இல்ல ஆத்மாவா? ஆத்மாவா? உடம்பு உடம்பா? ஓகே, இப்ப நாம வந்து இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஓகே, உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய நம்ம வந்து உண்மையிலே இந்த உடம்பு பார்க்கல, உண்மையிலே இந்த உடம்பு வந்து நம்ம கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரி தான், இது தற்காலிகம் தான் இந்த உடம்பு. உண்மையிலே நம்ம வந்து யாரு? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. புரியுதா கச்சாயினி? உண்மையிலே நம்ம தான் ஆத்மா தான். நம்ம இந்த ஆத்மா வந்து பேயோ பிசாசோ பூதமோ இல்ல வந்து அதெல்லாம் கிடையாது. ஆத்மா வேற யாரும், நம்ம தான் அந்த ஆத்மா. இப்ப நீங்க ஒரு பாடியில் இருக்கீங்களே, இந்த பாடியில உட்காந்து நீங்க கேட்கறீங்க, நான் பேசுறேன், உணர்வுலாம் இருக்குல்ல, கை கால் ஆட்டணும்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, நம்ம தான் அதை செய்யறோம். அதுல இருந்து பவர் போறதுனால தான் கை கால் அசைறோம். இப்ப வந்து லைட் எல்லாம் எரியுது, ஓகேவா? இந்த லைட் எல்லாம் வந்து சொந்தமா எரியுதா? இதுக்கு கேரண்டி யார் கொடுக்குறா? மெயின் பாக்ஸ். அந்த மெயின் பாக்ஸ் தான் ஆத்மாங்க. அப்போ உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 2 உடம்பு இருக்கு. எத்தனை உடம்பு இருக்கு? 2 உடம்பு இருக்கு. யாருக்கு தெரியும் 2 உடம்பு இருக்குன்னு? தெரியுமாக்கா? உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு மொத்தம் எத்தனை உடம்பு இருக்கு? ஒரு உடம்பு இருக்குல்ல. இந்த உடம்புக்கு பேரு வந்து என்னன்னா ஸ்தூல சரீரம். வெளியில இருக்கக்கூடிய உடம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்தூல சரீரம், ஓகேவா? உள்ளுக்குள்ள இதே மாதிரி இன்னொரு உடம்பு இருக்கும், அது பேரு என்ன? சூட்சும சரீரம். அந்த உடம்பு வந்து நம்ம மாதிரி உள்ள இருக்கும். இப்ப கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் எங்க இருக்கு? இந்த உடம்புல இருக்கு. கண்ணு, காது, வாய், மூக்கு எல்லாம் இருக்கு, ஓகேவா? மனசு எங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? நெக்கிலியா? மனசு எங்க இருக்கு? மனசு காட்டுவா? மனசை காட்ட முடியுமா? இடத்தை காட்டலாம். மனசு கண்ணு, காது, காதை நான் காட்டுறேன், விரல் காட்டுறேன், மனசு காட்ட முடியுமா? புத்தி, மூளை வேற புத்தி வேற. புத்தி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு சொல்றாங்க, ஆனா காட்ட முடியாது. அப்புறம் அகங்காரம், கோபம், அகங்காரம் எங்க இருக்கு? அது உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம காட்ட முடியாது. அதனால வெளியில உடம்புல பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குல்ல, அதுல வந்து மனசு, புத்தி, அகங்காரம் இருக்கு. அப்ப நம்ம நினைக்கக்கூடிய ஆசைகள், கோபம், அப்புறம் பொறாமை, அப்புறம் வந்து என்ன வேணா இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடிய உடம்புல தான் எல்லாமே. அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் எல்லாமே படிஞ்சிருக்கு, புரியுதா? அப்ப நம்ம இந்த உடம்பு தான் இறக்குது, ஆனா உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு உடம்பு இருக்குல்ல, அதுவும் ஆத்மாவும் வேற ஒரு உடம்புக்கு போகுது. இதுதான் பகவத்கீதை தெளிவா சொல்றாங்க. மறுபிரிவி என்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. மறுபிரிவு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தம்பி, இந்த பையன் அவரை பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க, உட்காருங்க. மறுபிரிவு இல்ல யார் நம்புறீங்க? இல்ல மறுபிரிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க, யாரு இருக்கீங்க? மறுபிரிவு என்று இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்து அழிஞ்ச பிறகு ஆத்மா வேற ஒரு உடம்பு எடுக்குதுன்னே பகவத்கீதை சொல்லப்படுது. அப்ப வந்து பையன் ஒரு உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு டப்பா இருக்கு, டப்பா ஒரு கோட்டா இருக்கு, கோட்டாக்குள்ள ஒரு டப்பா, டப்பாக்குள்ள மாத்திரை இருக்கு, ஓகேவா? 3 விஷயம் புரியுதா? கோட்டா, டப்பா, மாத்திரை. இந்த கோட்டா வந்து அதுக்குள்ள டப்பா போடுறோம், டப்பாக்குள்ள என்ன போடுறோம்? மாத்திரையை போடுறோம். அதே போல இந்த கோட்டா வந்து வெளியே இருக்க உடம்பு மாதிரி, ஓகேவா? கோட்டைக்குள்ள என்ன போட்டு டப்பா போட்டுல, இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சூட்சும உடம்பு, உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு. இப்ப டப்பாக்குள்ள என்ன போடுறோம்? மாத்திரை போடுறோம். அந்த மாத்திரை தான் வந்து உள்ளுக்குள்ள ஆத்மா. அப்ப இந்த கோட்டை வீணா போச்சுன்னா டப்பாவும் மாத்திரையும் வேற ஒரு கோட்டால மாத்திடுவோம். அதே போலதான் இந்த உடம்பு வந்து இறந்த பிறகு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சும உடம்பும் ஆத்மாவும் வேற ஒரு உடம்பு போகும். ஆனா நல்லா கேட்கணும், ஹரி கிருஷ்ணா, கவனம் வைக்கணுங்க. ஆனா அடுத்த பிறவி வந்து இப்ப நம்ம மனசுல கரெக்டா இல்லையா? நம்ம இப்ப என்னவா இருக்கிறோம்? இப்ப நம்ம என்ன பிறவி? நம்ம மனசு பிறவி. ஆனா நம்ம இறந்த பிறகு என்ன பிறவியா வருவோம்? அக்கா, அடுத்து இறந்த பிறகு என்ன பிறவியா வருவோம்? சதீஷ், ஆத்மா உள்ள இருக்கு, அடுத்து என்ன பிறவியா வருவோம்? ஏன் பேய வர போற? நல்ல செய்ய ஏன் பேய வர போற? மனிதன். அடுத்த பிறவி வந்து நம்ம மனசுதான் கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பகவத்கீதையில 8வது சாப்டர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எம் வாபி ஸ்மரன் பாவம் எக்த அந்தே கலைவரம். நம்ம இறக்குற தருவாயில என்ன சிந்தனையில இருக்கிறோமோ அந்த சிந்தனை வச்சுதான் அடுத்த உடம்பு. தாட்சாயினி, புரியுதா? இப்ப தாட்சாயினி வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து நான் நீச்சல் நினைக்கிறீங்க, நீ ஒலிம்பிக்ல வந்து பெரிய ஸ்விம்மர் ஆகும்னு நினைக்கிறீங்க, நீச்சல் வீராங்கனை ஆகும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? உதாரணத்துக்கு என்ன தாட்சாயினி, இப்ப அவங்க நீச்சல் 12 மணி நேரம் நீச்சல் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுதான் காலையில இருந்து நைட்டு வந்து சாயந்தரம் அன்னாடிக்கும் ஃபுல்லா ஸ்விமிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ மண்டை ஃபுல்லா என்ன இருக்கும்? ஸ்விமிங் அந்த நீச்சல் தான் இருக்கும்.
உதாரணத்துக்கு அவங்க அடுத்த பிரிவு என்ன வருவாங்க? உதாரணத்துக்கு தண்ணியில என்ன இருக்கும்? அடுத்த பாடி நம்மளுக்கு மீன். உதாரணம் சொல்றேன். அப்ப நம்ம என்ன சிந்தனை இருக்கும் அதை விட்டு அடுத்த பாடி. அப்ப வந்து மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆத்மா இருக்கா, ஆத்மா இல்லையா? எல்லா மிருகங்களுக்கும் அசைகிற மிருகங்களுக்கு ஆத்மா இருக்கு. செடிக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் இருக்கு? எப்படி எப்படி இருக்கு சொல்றீங்க? ஏன்னா அது வளருது, பெருசாகுது, செத்து போகுது. சரி, இப்ப இந்த தூணுக்கு ஆத்மா இருக்கா? தூணுக்கு ஆத்மா இல்லை. ஏன்னா அது வந்து கல்லு. ஆனா எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்காது. எதெல்லாம் வளருதோ அந்த இடத்துல ஆத்மா இருக்கு. பேபிக்கு ஆத்மா இருக்கு, அப்புறம் செடிக்கு ஆத்மா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு. எதெல்லாம் வளருதோ பிறகுதோ ஆத்மா இருக்கு. புரியுதா? ஆனா பரமாத்மா, பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா, நான் தான் பரமா சொல்றாரு. ஓகேவா? பரமாத்மா எங்க இருப்பாரு? பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அது ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நரசிங்க பகவான் தெரியுமா? நரசிங்க பகவான் பாதி சிங்கம் பாதி மனிதன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரசிங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தனுக்காக வந்தாரு. பிரகலாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்துறீங்களா? படம் பார்த்தது இல்லையா? வீட்டுல போனா பிரகலாத கதையும் தட்டுங்க. படம் இருக்கு, அந்த காலத்துல படம் இருக்கு. ஓகேவா? அவ பிரகலாதன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அசுரன், இரண்யகசிப்பு. அப்ப இரண்யகசிப்பு என்ன சொல்றாருன்னா, அவன் பையன்கிட்ட சொல்றாரு, ஏன்னா அவர் மிகப்பெரிய ராஜா. அவர் சொல்றாரு, என்னோட நாமத்தை சொல்லுன்னு. அவர் இல்ல, நாராயண நாம, நமோ நாராயண நாம தான் சொல்றாரு. பையா அங்கயா போட்டோ எடுத்து பாருங்க. ஐயா புடிச்சிங்க உட்காருங்க. ஒரு ரெண்டு வரீங்க. ஓகே, புடிச்சு உட்காருங்க. ஓகே. அப்ப இரண்யகசிப்பு வந்து அப்ப பாக்கிடியா பா தப்ப பாக்கிடியா நான் புடிச்சிங்க. ஓகே. அப்ப இரண்யகசிப்பு பாத்தீங்கன்னா, இரண்யகசிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அரக்கன். அப்ப இரண்யகசிப்பு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தன் பையன்கிட்ட சொல்றாரு, நாராயண நாம, இன்னொரு நாம இரண்யாக்ஷன் நாம சொல்றாரு. நான் எப்பவும் சொல்ல மாட்டேன், நான் வந்து நாராயண நாம தான் சொல்லணும். அப்ப என்ன பண்றாரு, அவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு, சாவடிக்க பாக்குறாரு. ஆனா அவர் ஒரு பொழுதும் சாவே இல்லை. மலையில தூக்கி கீழே போடுறாரு, அவர் சாவல. பிறகு வந்து அங்கேயிருந்து விஷத்தை கொடுக்குறாரு, சாவல. யானை விட்டு மிதிக்கிறாரு, சாவல. அப்ப என்ன ஆச்சு, இரண்யகசிப்பு வந்து எல்லாரும் செய்யறாரு, முடியல. கடைசி என்ன பண்ண, நானே சாவடிக்கிறேன். சரி இப்பேன்னு சொல்லு என்னோட நாமத்தை, ஓம் இரண்யாய நம சொல்றாரு. ஓம் நமோ நாராயண நம தான் சொல்றாரு அவரு. அப்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சரி நாராயண சொல்றீங்க, உன் நாராயண பகவான் உன் கடவுள் வந்து காப்பாத்துவாரு. சரி உன் கடவுள் எங்க இருக்க கேட்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமா? இந்த தூண்ல இருக்கிறாரு கேட்கிறாரு. எஸ், தூண்ல இருக்கிறாரு. அப்ப நான் தூணை உடைப்பேன். தூணை உடைச்சி உன் கடவுள் வெளியே வரணும்னா நான் வந்து யானை அமைக்கிறோம் சொல்றாரு. சட்டினி ஆக்கிடுறேன். புரியாது? அப்ப என்ன பண்றாரு, தூணை உடைக்கிறாரு. தூணை உடைச்சோடனே உள்ளே இருந்து யார் வரா? நரசிங்க பகவான். இப்ப தூணுக்குள்ள எல்லாருக்கும் கல்லு சிமெண்ட் தான் இருக்கும். ஆனா கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அதனாலதான் தூண்ல இருந்து உடைச்சிட்டு வராரு பரமாத்மா. ஓகேவா? அதனால வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த பகவான் பரமாத்மா பகவானுக்கு நம்ம வந்து இந்த நெய் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது வேற எண்ணங்கள், தேவையில்ல எண்ணங்கள், அழுக்குகள்லாம் வந்து எல்லாம் வெளியாயிடும். அதனால எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பக்தரா இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம வந்து சைவமா இருக்கிறோமோ இல்லையோ, யார் வேணாலும் இந்த மந்திரம் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. யார் வேணாலும் நாம சொல்லாது. நாம சொல்ல 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 மனசு தூய்மையாகும். மனசு தூய்மையாக ஆனவன, நான் வந்து இது உடம்பு இல்ல, நான் வந்து ஆத்மா, பகவான் வந்து பரமாத்மா. அப்ப நம்ம இந்த நாமத்தை தான் சொல்லணும். இந்த பிறவி வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கடவுளை அடையிறதுக்காக, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்காக தான் பகவத்கீதை நிறைய புராண கதைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நம்ம செத்து போறதுக்காக மட்டும் வரல. இப்ப மிருகம் பாத்துங்க, மிருகம் இருக்குல்ல, அதுவும் சாப்பிடுது. கரெக்டா இல்லையா? நம்மளும் சாப்பிடுறோம். மிருகம் வந்து அது சாப்பிட்டு தூங்குது, அதுவும் தூங்குதையா இல்லையா? நம்மளும் தூங்குறோம். அப்புறம் அதுவும் வந்து பேபி பெத்துக்குது, பிள்ளைங்க பெத்துக்குது. நம்மளும் பிள்ளைங்க கல்யாணம் பிள்ளை பெத்துக்கிறோம். அதுவும் வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கடிக்குது, கொதறுது. நம்ம என்ன பண்றோம்? சிசிடிவி கேமரா போட்டுக்கிறோம், அப்புறம் வந்து கத்தி வச்சுக்கிறோம் பண்றோம். அப்ப நம்ம அந்த மிருகத்துக்கும் வந்து இறந்து போன பிறகு எங்க போக போறோம்னு தெரியாது. கரெக்டா இல்லையா? இப்ப தவக்கலை வந்து செத்து போது வச்சுங்களேன், இந்த காய் டைல செத்து போகுது, அது தெரியுமா? அடுத்த பேர் எங்க போகுது தெரியுமா? தவக்கலுக்கு
தெரியுமா சுஸ்மிதா? தெரியாது. அப்ப நம்மளும் வந்து இறந்த பிறகு நம்மளுக்கும் வந்து எங்க போக போறோம் தெரியலன்னா அப்ப நம்மளுக்கும் மிருகத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால பகவத்கீதையில சொல்றாங்க, யார் வேணாலும் அந்த பகவத்கீதை படிக்கலாம், யார் வேணாலும் அந்த பகவத்கீதையை வந்து தெரிஞ்சுக்கலாம், எந்த தகுதியும் கிடையாது. யார் வேணா செய்யலாம். ஐயா பையனை பிடிங்க நீங்க விடாதீங்க விடாதீங்க அப்ப எங்க போய் இடிச்சு விடாது. அப்ப பகவத்கீதை யாரும் படிக்கல, எந்த தகுதியும் தேவையில்லை. நம்ம பிராமணனா இருக்கணும், நான் வந்து ஹரே கிருஷ்ணால இருக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமால இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம், இந்த நாலேஜ் எடுத்துக்கலாம். அதனால வந்து தினமும் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் படிங்க. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம ஹைடெக் சென்டர் வச்சிருக்கிறோம், நம்மளும் வந்து ஆன்லைன்லாம் சொல்லி கொடுக்குறோம். நம்ம மேலே வந்து தாள் கொடுப்பாங்க, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஆன்லைன்ல கூட வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அந்த லிங்க் அனுப்பி கொடுப்போம். நீங்க லிங்க் தட்டீங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணிக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படி கற்றுக்கலாம். புரியுதா? அப்போ வந்து கிடைச்சா வந்து முடிவு வந்து என்னன்னா, நம்ம வந்து பகவத்கீதையை வந்து முக்கியமா படிக்கணும். அந்த பகவத்கீதையில முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா. இந்த ஆத்மா வந்து ரொம்ப வந்து பரிசுத்தமானது, தூய்மையானது. நம்ம எல்லாமே தூய்மையானது தான். ஆனா இந்த உடம்புல இருக்கும்போது பல எண்ணங்கள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, பல பல கெட்ட விஷயங்கள், பாவ காரியங்கள் செய்யறோம். புரியுதா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் அமைதியா இருங்க எல்லாரும். அப்போ வந்து என்னதுன்னா, தம்பி பீங்கல் சட்டு தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா, பகவத்கீதை அன்னாடிக்கு படிக்கணும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் பகவானுக்கு வந்து வீட்டில் வந்து நெய் விளக்கு ஏற்றி வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். முக்கியமாக வந்து இப்போ மாலை எடுங்க ரூபா ஜபம் பண்ணி எடுங்க. ஓகே, அன்னாடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாம ஜபம் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து முருகர் வழிபடலாம், விநாயகர் வழிபடலாம், அம்மா வழிபடலாம், நீங்கள் பல பல மந்திரம் சொல்லலாம். அதோட சேர்த்து அதோட சேர்த்து ஒரு மாலை நீங்கள் வந்து அன்னாடிக்கு வந்து ஜபம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே, ஏன்னா நம்ம விற்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 108 மாலைகள் இருக்கு, 108 ரவுண்ட் இருக்கு. அன்னாடிக்கும் நீங்க உட்காந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க வந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வந்து இந்த மாலை வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 5 விலை நம்ம விற்கிறோம். ஸோ இதுல வந்து 108 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அன்னாடிக்கு நீங்க வீட்டில் உட்காந்து நம்ம 2 மணி நேரம் ஃபோன் வைக்கணும் இல்லையா சரி? 1 மணி நேரம் ஃபோன் வைக்கிறோமா இல்லையா? ஒரு திருப்பூர்னா அப்படியே போயிட்டே இருக்கு, ஃபோன் திருப்பிட்டே இருக்கிறோம். ஓகேவா? நிறைய நம்ம எதுக்கோ நேரம் செலவு பண்றோம். ஓகேவா? நம்மளோட ஆத்மா தூய்மைக்காக நம்மளுக்காக வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிடிக்கலாம். அது கொஞ்ச நேரம் உட்காந்து அன்னாடிக்கும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்புறம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே. அப்படியே பண்ணிட்டு அப்படியே இதுக்கு வந்துருதான். அழகா நீங்க வீட்டில் சாமி மணிலாம் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு பேக் கூட வைக்கிறோம் அதுக்கு. ஓகேவா? அன்னாடிக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த நாமத்தை சொல்லுங்க. ஓகேவா? பிறகு வந்து தாள் டெம்ப்ளேட்லாம் கொடுப்பாங்க, எடுத்துக்கங்க. நம்ம ஆன்லைன்லையும் சொல்லி கொடுக்குறோம், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லிங்க் அனுப்புறோம். ஜஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு உங்க வேலை எடுத்து தட்டினா மட்டும் போதும். நீங்க ஆன்லைன் அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருச்சு இப்போ. ஓகேவா? ஏன்னா இங்கே தூரமாக இருக்கீங்க, நம்ம ஹைடெக் இருக்கோம். ஹைடெக் இருக்கிறவங்க அங்கே வந்து கற்றுக்கலாம். இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட கேட்கலாம். ஏன்னா சாயந்தரம் நம்ம 7 8 சொல்லி கொடுக்குறோம். ஓகே? அதனால வந்து பகவானுக்கு வந்து அது ஒரு ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பகவானுக்கு வந்து விளக்கு கட்டுவோம். ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? யாராச்சும் இது சந்தேக கேள்வி இருக்கா? கேள்விகள் சொல்லுங்க. சாப்பாடு எப்படின்னா, நம்ம சைவமா அசைவமா சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இது ஜபம் பண்ணும்போதா? எப்பவுமே சாப்பாடு வந்து நம்ம வந்து தடை இருக்கா? ஏதாவது தடை இருக்கா சாப்பாடுக்கு? ஆன்மீக ரீதியில வரும்போது கேட்குறீங்களா? ஆன்மீகத்துக்கு வரும்போது கேட்குறீங்களா? நார்மலாக கேட்குறீங்களா? நார்மலா வந்து மக்கள் வந்து பல வகையான உணவுகள் சாப்பிடுறது உண்டு. அது நம்ம யாரையும் நம்ம வந்து அவங்களோட சுதந்திரத்தை நம்ம தடுக்கிறது கிடையாது. ஆனா ஆன்மீகத்துக்கு வரும்போது, ஆன்மீகம் சொல்லும் போது உணவு வந்து நம்ம மாத்தணும். ஏன்னா உணவு ஆகார சுத்த சத்துவம். ஆகாரம்னா உணவு. உணவு வந்து சுத்தமான உணவா இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தனைக்கு சுத்தமா இருக்கும். இப்போ உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த கோயில்ல வந்து ஆடி மாசம் திருவிழானே, ஆடி மாசம் திருவிழா. இப்போ தைப்பூசம் வந்து தை மாசத்துல வருது. அப்புறம் 12ஆம் மாசம் ஐயப்பனோட இது வருது, ஒரு 40 நாள். ஏன் வந்து நம்மளுக்கு தெரியாம நம்மள சொல்லாமலே யாரும் சொல்றது இல்லை. ஏன் டக்குன்னு சாப்பாடு மாத்திரம் சைவம் மாறுறோம்? 3 நாள், 1 வாரம், 40 நாள். யார் சொல்லி கொடுத்தா? அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல இருக்கு, சாப்பாடை மாத்தினா தான் கடவுள்கிட்ட போக முடியும். இது இயற்கையானது. ஆனா நம்ம யாரும் நம்ம கம்பல் பண்றது இல்லைன்னா, நம்ம யாரும் வந்து வற்புறுத்தல் கிடையாது. நம்மள முடிஞ்சா நீங்க வந்து சொல்லி நீங்க வந்து வாரத்துக்கு 1 நாள் செய்யணும், இல்லை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் செய்யணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பழகலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து உடனே இது பண்ண முடியும். யாரும் வற்புறுத்தல் கிடையாது.
ஆனா நம்ம சொல்ற விஷயம் வந்து என்னதுன்னா இந்த நாம சொல்றதுக்கு எந்த வகையும் தடையும் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு புத்திசம் இருக்காங்க, பாத்தீங்கன்னா சைவமா தான் இருக்கிறாங்க. ஆன்மீகனாலே அது வந்து சைவமா இருக்கிறது தானே, ஏன்னா சாப்பாடு சுத்தமா இருக்கணும், உணவு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம திங்கிங் சிந்தனைகள் சுத்தமா இருக்கும்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பக்தர்கள் சொல்லப்படுது. ஓகேவாண்ணே? அதனால வந்து நான் சைவமாக தான் ஜெபம் பண்ண அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து என்ன நிலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சுத்தமா இருக்கேன் சுத்தமா இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, யார் வேணா நாம சொல்லலாம். கலியுகத்துல இந்த நாம வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து சொல்றது மட்டும் தான், எந்த தடையும் கிடையாது. நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவாக்கா? நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி சொன்னா போதும், பகவானோட கருணை கிடைக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நீ எதுவுமே அது விடணுமா இது விடணும் யாரும் சொல்லல. வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே சொன்னா மட்டும் போதும். புரியுதாக்கா? ஓகே, வேற கேள்விகள்? இன்னொன்னு சொல்லுங்க. பக்தி சிறந்ததா இல்ல சாப்பாடு? பக்திக்கு போறதுக்கு சாப்பாடு முக்கியமா இல்ல பக்தி முக்கியமா? கணக்கு வந்து இறைவன் இது போறதுக்கு, இறைவன் அடையிறதுக்கு நம்ம வந்துட்டு பக்தி அங்க சிறந்ததா இல்ல சாப்பாடோட தடையா இருக்குமா? பக்தி வந்து பக்தினா வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு வச்சுங்களேன். ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின்ல வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? ட்ரெயின்ல ரயில்ல எல்லாமே ஒரு பாக்ஸா ஜாயின் பண்ணிருக்கோம். பக்தி என்றது வந்து ஒரு தனிச்சி மட்டும் தனியா பக்தி செய்யறதில்ல, பக்தியோட சேர்ந்தது சாப்பாடு, அதோட சேர்ந்தது இந்த நாம ஜபம், அதோட சேர்ந்தது இந்த புக்கு படிக்கிறது. இது எல்லாமே ஒரே ஒரு ரயில் மாதிரி, எல்லாம் ஒரு புக்ஸ் ஜாயின் பண்ணிருக்க மாதிரி. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பயணத்தை வந்து உண்டு பண்ணும். புரியுதானே? நான் கூட பக்தி எடுத்துக்கிறேன், புக்கு படிக்க மாட்டேன், நான் பக்தி எடுக்கிறேன், நான் நாம ஜபம் பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து முத என்ன பண்ணணும்னா இந்த ஜபத்தை பண்றது, இதுதான் முதல் ஸ்டேஜ். இதுதான் பண்றது இதை நீங்க நம்ம ஒழுங்கா பண்ண பகவான் கருணை கிடைக்கும் போது நல்லா ஸ்லோலியா புதுவாக அந்த மாற்றங்கள் உருவாகும். இப்ப மாற்றம் ஏற்படாம நான் வந்து புக்கு படிங்க நீங்க சைவமாக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நாள் 2 நாளா இருக்கும், 3 நாள் 4 நாள் போவீங்க, அதுக்கப்புறம் முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாம சொல்றது, இது செய்யும் போது இதெல்லாம் சேர்ந்துதான பக்தி. இதெல்லாமே ஒரே ஒரு இது மாதிரி, ஒரு ரயில் மாதிரி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து கீர்த்தனம் பண்ணுவாங்க, அந்த கீர்த்தனம் பண்ணியிருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேலையை காட்டலாம். ஓகேவா? பாதத்துக்கு 4 ரவுண்டு. ஓகே, டெக்க பவா 4 ரவுண்ட். ஓகே, sini 3 round, 2 round. Itu muka 3 round. Itu semua 7 round. 4, 2, 3, 7. Oke. Oke, 4 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, சுத்தி 7 ரவுண்டு. ஓகேவா? மனசுல பகவான் வேண்டிக்கங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன கேள்விகள் இருந்தாலும், என்ன மனசுல என்ன குறைகள் இருந்தாலும் பகவான் வேண்டிக்கங்க. பகவானுக்கு நைவேத்தியத்தை காட்டுங்க. அப்புறம் வந்து முடிஞ்சா நமஸ்காரம் பண்ணிட்டு பிறகு வந்து பஜனை பண்ணுவாங்க, அந்த பஜனை கொஞ்சம் கலந்துக்கங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ பஜனை பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணலாம். எல்லாரும் வரிசை வந்து ஒரு இது பண்ணுங்க.